இதெல்லாம் வச்சுக்கோங்க. வேண்டாம். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இது ஏது? ஒருத்தங்க கொடுத்தாங்க. யாரு? தேவராஜ் முதலாளியோட பொண்டாட்டியும். நீ அவங்க கிட்ட பிச்சை எடுக்க போயிட்டியா? வாய்க்கு வந்தபடி பேசாதடா. அவங்க நம்ம விரோதிங்க. அவன குடும்பத்தோட அழிக்கிறதுக்காக நாம இங்க உயிரோட இருக்கணும். அவங்க தயவுல நீ வியாபாரம் ஆரம்பிக்கிறதா தான் ஆரம்பிச்சுக்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல கண்ணா. இப்பவும் நான் உங்களை விரும்புறேன். வேண்டாம். இது தாசுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். தென்காசியில ஒருத்தன் பிழைக்கணும்னா அவன் ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கிறவன் சொல்லணும், தோக்கிறவன் கேட்கணும். போய் அடிக்கடா. ஐயோ போது நிறுத்துங்கடா. தாங்க மாட்டா போல இருக்கேன். போனா போட்டு போட்டா. டேய், இவன் ரவுடிக்கு முள்ள வந்தா? ஆமா. அப்படியே கிளாமர் இல்லாம இருக்கா? ஆக்கிடுவா. போடு. போதுமா? தூக்குடா. போதும் போதும். ரோடு தெரியும். ஓகேவா? ஓகே. இன்னும் கொஞ்சம் பூட்டி ஆக்கட்டுமா? போதும் போதண்டா. நீங்க பியூட்டி ஆக்குறது. போடா. அடிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. நான் அன்னைக்கு சொன்னேன். அதுக்காக 15 வருஷமா அடிச்சுக்கிட்டேவா இருப்பீங்க? பிள்ளைங்களா, அன்னைக்கு நீங்க அனாதை பிள்ளைங்க, அட்ரஸ் இல்லாத பிள்ளைங்க. இன்னைக்கு அப்படியா? 30 லாரி, 40 கடை, 4 ஃபேக்டரி, அவ்வளவு ஏன் இந்த ஹோல் மார்க்கெட்டே உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இனிமே நீங்க அடிக்க கூடாது. பார்த்தாவே போதும், ஜெயிச்சிருவீங்க. வரட்டுமா? அடி ஆட்டலாம். நாங்க சந்தையை மூடிட்டு போடுவோமா? 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டு இந்த சந்தையை நாங்க ஏலத்துக்கு எடுக்கல. மொத்தமா 35 லட்சம் ரூபாய் போட்டு எடுத்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். முதலீடு பண்ண எங்களுக்கு அது எப்படி நடத்தணும்னு தெரியும். அதை தடுக்க இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பிச்சா முடியாது.
அடியாட்களை அனுப்புறதா இருந்தா நல்ல பலசாலிகளா பார்த்து அனுப்பணும். அதுக்கு பணமும் சொலையா இறக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பேசினவங்களுக்கு எல்லாம் இதே இடத்துல வச்சு கருமாதிய கோலாகலமா கொண்டாடி இருக்கேன். எல்லாருக்கும் கொண்டாடணும். உனக்கு கொண்டாட ஆள் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் கருமாதிய இங்கே வச்சு பிரம்மாண்டமா கொண்டாடிடுறோம். ஓ ஞாபகார்த்தமா கேபரே டான்ஸ் வேணாலும் அன்னைக்கு வச்சிடணும். வரட்டுமா? வர்றேன். வரானுங்களே, அவனுங்க சந்தைக்கு வந்த சோனாக்கிகள் இல்ல, குப்பத்துல வயித்துல குத்தி கொடல உருவி பேர் எடுத்தவனுங்க. கூட்டம் அதிகமா இருக்க, நடுராத்திரி ஆயிடும். இல்ல விடிஞ்சிரும். சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்திருக்க, அப்ப நைட் ஷோ. இப்ப ஃபைட் ஷோ. என் பொண்ணு உன்கிட்ட மயங்கி உன் பின்னாடி வந்துட்டான்னு நினைச்சேன்ல. பாவம், அவ கழுத்துல தாலி கட்டலாம்னு நீ ஆசைப்பட்டதெல்லாம் வீணா போச்சு இல்ல. என் பொண்ணு சொல்லுவாடா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு என் பொண்ணு சொல்லத்தான் போறா. 4 பேருக்கு முன்னாடி ஒரு நாயை விட கேவலமா உன்னை நிக்க வைக்க போறா. அப்ப அவ கூட துணையா இருக்க போறது யார் தெரியுமா? உன் நண்பன். யார நீ தெய்வமா நினைக்கிறியோ அதே நண்பன். அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன கொன்னுருவேன். அவன் என்னை ஏமாத்த மாட்டான். அவன் சொல்லுவான்டா, மீனாட்சி தான் என் பொண்டாட்டின்னு அவன் சொல்லுவான். இல்ல, என் கண்ண மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளை விட அவன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உன் நண்பன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா பந்தயம் கட்டுறா. நீ மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினா நீ சொல்றத நான் கேட்கிறேன். இல்ல அவன் தாலி கட்டினா நான் சொல்றதான் நீ கேட்கணும். அவன் தலைய வெட்டி கொண்டு வானாலும் வெட்டி கொண்டு வரணும்டா. தைரியம் இருந்தா பந்தயம் கட்டுறான். நான் சொன்னதெல்லாம் உண்மை. எப்படியோ தப்பு நடந்து போச்சு. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. சங்கீதா அந்த வீட்டை விட்டு போறேங்கிறா. இந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு எங்க போவா? யார் இருக்கா அவளுக்கு? இங்க இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு அவங்க கண்ணீர்ல இருந்து வர ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரே உயிரா இருக்கிற நீங்களும் தாசும் பிரியக்கூடாது. அந்த நட்பு என்னால முறிஞ்சிடக்கூடாது. ஆயுசு முழுக்க நான் உங்களோட வாழ்ந்துட்டதா நினைச்சுக்கிறேன். முதலாளி, முதலாளி. என்னடா தாசு முதலாளி. தாசுக்கு என்னடா ஆச்சு? தாசுக்கு இறங்குங்கடா சீக்கிரம். நிலுங்க, உங்களுக்கு என்ன வேலைங்க? எங்க போற? இருந்து போயிடுறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். ஓ மனசுல அவன் ஆசைய வளர்த்திருந்தா, அதுக்கு நானும் காரணமா இருந்தா, உன் கழுத்துல அவன் தாலி கட்டுவான். எனக்கு பொண்டாட்டியா போறதுக்கு ஒருத்தர் இருந்தானே, எங்க அவன்? மீனாட்சி!
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.